அழகு அழகுன்னு சொல்கிறோம். அழகு என்றைக்குமே நிரந்தரம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ராஷ்மிகாவை எடுத்துக்கங்க, சிம்ரன் எடுத்துக்கங்க. சிம்ரன் மாதிரி கொடிக்கட்டி பிறந்த நடிகைலாம் இருக்காங்களா? இன்றைக்கி எப்படி இருக்காங்க? பார்க்க பிடிக்குதா? பிடிக்கவே பிடிக்காது. அழகுங்கிறது என்றைக்குமே ஆபத்தும் சேர்ந்து வரும். ஆளில் அழகு வேலையில் இலவும்பாங்க. ஒரு பத்திரிக்கையிலேருந்து, ஒரு கவர் ஸ்டோரியிலேருந்து, ஒரு புத்தகம் எதாக எடுத்துங்க அழகு தான். அதில் கொஞ்சம் கிளாமராகவும் போடுவாங்க. அழகுங்கிறது எதுக்குங்க? ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறோம், சரி ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், அழகை தான் தேடுவான். அழகுங்கிறது என்றைக்குமே டேஞ்சர். அழகாக இருந்தால் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 பேர் பார்ப்பான். அழகுன்னு வச்சுங்க எவனும் பார்க்க மாட்டான். நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் சேஃப். அழகுங்கிறது என்ன இருக்குது? கொஞ்ச நாள் தான். தோலும் சதையும் சேர்ந்தது தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு அழகான பிள்ளையை பார்த்தா என்ன பண்ணுறது? உடனே அதை கமெண்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் என்ன இருக்குது? ஆள் அழகு வேலையில் அழகு. அழகுங்கிறது என்றைக்குமே ஆபத்தும் சேர்ந்து வரும். அதனால் அழகை தேடி போகாதீங்க. அழகு இல்லாமல் இருக்கிறதே ஒரு அழகு தான். அது எல்லாருக்கும் புரிகிறதில்ல. நன்றி, வணக்கம். அழகை தேடி தயவு செய்து போகாதீங்க.